பறந்து விரிந்துள்ள இந்த பிரபஞ்சம் சொர்க்கம், பூமி, நரகம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம், இதை கடவுள் ஆட்சி செய்து வருகின்றனர். பூமி, இது மனிதர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர். அதற்கு கீழ் இருப்பது பாதாள லோகம், இதை அசுரர்களும் தீய சக்திகளும் ஆட்சி செய்து வருகின்றனர். இந்த பாதாள லோகத்தில் ஒரு மாய மோதிரம் ஒன்று உள்ளது. 1000 ஆண்டுகளாக இதை அடைய அசுரர்களும் தீய சக்திகளும் முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இதை யாராலும் அடைய முடியவில்லை. ஆண்டுகள் பல உருண்டோடின. இன்று இந்த மோதிரம் தனது அடுத்த அரசன் யார் என்பதை முடிவு செய்தது. அவனை தேடி தனது பயணத்தை தொடங்கியது. வாருங்கள், நாமும் இந்த மோதிரத்தினுடன் பயணம் செய்து அது யார் என்பதை அறிந்து கொள்வோம். பேய்களுடன் பேசுவதை நீ விளையாட்டாக நினைக்கிறாய். விளையாட்டு வினையாகலாம். எச்சரிக்கை. இவனை இங்க வந்தாச்சு. அம்மா எல்லாம் எடுத்துட்டீங்களா? இவனை மெழுகுவர்த்தி அப்படியா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? போர்டு சரி. இது மெழுகுவர்த்தி அப்படியா? சரி. இது காயின், தீப்பெட்டி. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. வீடு இருந்தாதான் 2 கிலோமீட்டர்ல இருப்ப 8 வந்துட்டானே. இது இந்த 1 ரூபா தீப்பெட்டி எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர்ல இருக்க வீட்டுக்கு போய் நீ 8 வர போறான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீங்க எப்படி இதுல இந்த மாதிரி மறந்துடுவீங்கன்னு சொல்லி தான் தீப்பெட்டியை நான் வச்சிருக்கேன். பொதுவா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா லைட்டர் பாக்கெட்லயே வச்சிருக்கேன். சரி ரைட்டு, இப்போ வாங்க அவனை போய் பாருங்க. ரவி, நான் இந்த வரேன், காரா மூட்டு வரேன். என்ன நீங்க வந்துட்டீங்களா? சிவனனுங்க பின்னாடி வராங்க. ரைட்டு. நீ பேராபத்தில் இருக்கிறாய். என்ன சொல்ற நீ? ஒரு தீய சக்தி இங்கு உள்ளது. நீ கால சுழலில் இருந்து வேண்டுமென்றால் எளிமையாக தப்பியிருக்கலாம். ஆனால் வரப்போகும் தீய சக்தியிடமிருந்து உன்னால் தப்ப இயலாது. என்ன செய்ய போகிறாய் பகுமா?